காவலர்கள் உட்பட 3186 பேருக்கு பொங்கல் பதக்கங்கள். பதக்கப்படியாக மாதம் 400 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகை கொண்டாடிய மக்கள். சென்னையில் மழையால் காற்று மாசு கட்டுக்குள் இருந்ததாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். நாளை நடைபெறும் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டிற்கு தயாரான வாடிவாசல். 1000 காளைகள் மற்றும் 500 மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தகவல். சென்னை கோயம்பேட்டில் உள்ள சிறப்பு சந்தையில் களை கட்டி வரும் பொங்கல் பொருட்கள் விற்பனை. வரத்து அதிகரித்ததால் ஒரு கட்டு கரும்பு வெறும் 200 ரூபாய்க்கு விற்பனை. திண்டுக்கல்லில் மல்லிகைப்பூ விலை கிலோ 3500 ரூபாயாக உயர்வு. முல்லைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை மகர ஜோதி தரிசனம். அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். பொங்கலை ஒட்டி சென்னையிலிருந்து மதுரைக்கு இன்று முன்பதிவில்லா ரயில் இயக்கம். எழும்பூரில் பகல் 2:15 மணிக்கு புறப்படும் ரயில். சென்னை எழும்பூரிலிருந்து திருவனந்தபுரம் கொச்சுவேலிக்கு இன்றிரவு 11:45 மணிக்கு சிறப்பு ரயில். மதுரை நெல்லை வழியாக இயக்கப்பட உள்ள ரயிலுக்கு நடைபெறும் முன்பதிவு. சென்னையில் இருந்து 3 நாட்களில் சொந்த ஊருக்கு சென்ற 8,30,000 பேர். பொங்கலை ஒட்டி அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகளில் பயணம். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் குறைந்த வெள்ளப்பெருக்கு. 2 நாட்களுக்கு பின் குளிக்க அனுமதி. நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டியில் அடகு கடையில் 275 சவரன் திருடியதாக கூலி தொழிலாளி கைது. விரக்தியில் தாய் தூக்கிட்டு தற்கொலை. பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவர் MS ஷா போக்சோ வழக்கில் கைது. பள்ளி மாணவி அளித்த புகாரில் உயர்நீதிமன்ற உத்தரவின் கீழ் நடவடிக்கை. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளிக்கு பாலியல் தொல்லை. மதுபோதையில் இருந்தவரை கைது செய்து விசாரணை. மஹிந்திராவின் மின்சார சொகுசு வாகனங்களின் சோதனை ஓட்டம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் கோலாகலமாக தொடங்கியது கும்பமேளா. முதல் நாளில் 60 லட்சம் பக்தர்கள் புனித நீராடல். அமெரிக்காவில் தொடர்ந்து பரவும் காட்டுத்தீ. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. தற்போதைக்கு தீ குறைய வாய்ப்பில்லை என்றும் தகவல். ஐந்தாவது முறையாக இணையும் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி. புதிய படத்தை RS என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்க உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மஹிந்திரா நிறுவனத்தின் புதிய மின்சார கார்களின் சோதனை ஓட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மஹிந்திரா நிறுவனம் BE6E மற்றும் XEV9E என்ற 2 மின்சார SUV கார்களை கடந்த நவம்பர் மாதம் அறிமுகம் செய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மஹிந்திரா நிறுவனத்தின் ஆலையில் இந்த கார்கள் தயாரிக்கப்பட்டன. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மஹிந்திரா நிறுவனத்தின் மின்சார கார்களை வாடிக்கையாளர்களின் சோதனை ஓட்டத்திற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அந்த காரினுள் அமர்ந்தும் பார்த்தார். அப்போது காரில் உள்ள தொழில்நுட்பங்கள் குறித்து முதலமைச்சருக்கு அமைச்சர் TRB ராஜா விளக்கினார்.
அதன் பின்னர் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த மஹிந்திரா நிறுவனத்தின் தொழில்நுட்ப மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டின் தலைவர் வேலுசாமி, மின்சார கார்களுக்கான முன்பதிவு நாளை தொடங்க உள்ளதாக கூறினார். சார் இந்த வண்டி பார்க்கணும், இது தமிழ்நாட்டில் பண்ணது, இந்த வண்டி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நாங்கள் நாளைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். சார் கையில் கொடுத்து வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு இந்த வண்டி பார்க்கணுன்னாரு உள்ள. கஸ்டமர் டிரைவ் நாளையிலேருந்து டீலர்ஷிப்பில். ஸோ அதே மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். எப்போ விற்பனைக்கு பிப்ரவரியிலேருந்து வரும். புக்கிங் 14 ஜனவரிலேருந்து ஆரம்பிக்குது. பிப்ரவரியிலேருந்து கஸ்டமருக்கு வரும். கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள நிர்வாக கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதனை நேரலையில் காணலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறையின் சார்பில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய கூட்டுரோட் பகுதியில் இருக்கக்கூடிய 1102.25 ஏக்கர் நிலப்பரப்பில் 564.44 கோடி ரூபாய் செலவில் நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கூடிய கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தையும், அதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாக கட்டிடம், நுழைவாயில் வளைவுகள், விருந்தினர் விடுதி மற்றும் 9 புதிய வளாகங்களையும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய 126 கட்டடங்களையும் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில கால்நடை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அதே போல தலைமைச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. அதே போல தொடர்ச்சியாக தொழிலாளர் நலத்துறை, அதே போல செய்தி மற்றும் விளம்பரத்துறை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள், அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளும் முதலமைச்சருக்கு இருக்கிறது. அதே போல தற்போது சாகித்ய அகாடமி விருது பெற்ற 10 விருதாளர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் வீடு ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். சாகித்ய அகாடமி விருதாளர்களுக்கு வீடு வழங்கக்கூடிய அந்த திட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படையில 10 விருதாளர்களுக்கு வீடு ஒதுக்கீட்டு ஆணையும், அதே போல தமிழின் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுக்கான வீடு ஒதுக்கீட்டு ஆணையை முதலமைச்சர் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ். செய்ததற்காக வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் ஆக்கங்களின் எளிய தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டு சிறப்பிக்க உள்ளார்கள். அதர் வல்லுநர் குழு உறுப்பினர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதியுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள்.